வணக்கம். நான் உங்கள் மோகனா. 27/8/2025 தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள். வாங்க செய்திக்குள்ளார போகலாம். பாரிஸ் ஆகஸ்ட் 27. பிரான்சில் காட்டுத்தீயை அணைக்க தண்ணீர் சேகரித்த போது ஏரிக்குள் தவறி விழுந்த ஹெலிகாப்டர். பிரான்சின் வடமேற்கு பிராந்தியத்தில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகின்றது. இதனை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறி வருகின்றனர். எனவே இந்த பணியில் ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன. அதன்படி இருந்த ஒரு ஹெலிகாப்டர் தண்ணீரை சேகரித்தது. அப்போது அந்த ஹெலிகாப்டர் விமானின் கட்டுப்பாட்டை இழந்து சிறிது நேரம் வட்டமடித்து பின்னர் அந்த ஏரிக்குள் ஹெலிகாப்டர் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை. முதல்கட்ட விசாரணையில் ஹெலிகாப்டரின் அடிப்பகுதி தண்ணீரில் உராசியதால் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது தெரிய வந்துள்ளது. கான்புரா ஆகஸ்ட் 27. ஈரானுடன் தூதரக உறவை துண்டித்த ஆஸ்திரேலியா. இரு நாடுகளின் உறவில் விரிசல். ஆஸ்திரேலியாவில் உள்ள யூதர்களின் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதால் ஈரான் உடனான தூதரக உறவு துண்டிக்கப்பட்டது. இதனால் இரு நாடுகளின் உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டு உள்ளது. ஆஸ்திரேலியாவில் யூதர்களுக்கு எதிரான தாக்குதல் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக சிட்னி மற்றும் மெல்போர்னில் உள்ள தூதர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. இதுகுறித்து ஈரான் புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இதில் ஈரானிய புரட்சிகார காவல் படை அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியது உறுதியானது. இந்த அமைப்பை ஆஸ்திரேலியா ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இஸ்ரேல் காசா போருக்கு பிறகு இந்த தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருப்பது தெரிய வந்தது. இதனால் ஈரானுடனான உறவை துண்டிப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்தது. எனவே நாட்டில் உள்ள ஈரான் தூதர் உடனடியாக வெளியேற்றுமாறு ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்தார். அதேபோல் ஈரானில் உள்ள ஆஸ்திரேலியா தூதர்களும் வெளியேற்றப்பட்டு உள்ளனர். இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு நாட்டின் தூதரை ஆஸ்திரேலியா வெளியேறுவது இதுவே முதன்முறையாகும். இதனையடுத்து இரு நாடுகளில் உறவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. எனவே ஈரானில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கையாக விடுத்தது. இதனால் ஈரான் பயணத்தை தவிர்க்குமாறும் ஏற்கனவே அங்கு வகிக்கும் ஆஸ்திரேலியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அரசாங்கம் அறிவுறுத்தி உள்ளது. ஜகர்தா ஆகஸ்ட் 27. இந்தோனேசியாவில் எம்பிக்களின் சம்பளத்தை குறைக்க கோரி நாடாளுமன்றம் முற்றுகை. இந்தோனேசியாவில் உள்ள எம்பிகளுக்கு சுமார் 5 லட்சமாக சம்பளம் வழங்கப்படுகிறது. இது அந்த நாட்டின் சராசரி வருமானமான 17,000 விட பல மடங்கு அதிகமாகும். இது தவிர பல்வேறு சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. எனவே பொருளாதார நெருக்கடி கருத்தில் கொண்டு அவர்களது சம்பளத்தை குறைக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர். நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த வாகனங்களையும் தீ வைத்து கொளுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது. எனவே போராட்டத்தை ஒடுக்க கண்ணீர் புகை கொண்டு வீசி பொதுமக்களை போலீசார் அங்கிருந்து விரட்டினர். இதனையடுத்து நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஆயிரக்கணக்கான போலீசார் நிறுத்தப்பட்டு உள்ளனர். அடுத்தது பாருங்க. லண்டன் ஆகஸ்ட் 27. இங்கிலாந்தில் இராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து 3 பேர் பலி. இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரையில் உள்ள வைட்தீவு அருகே இராணுவ தளம் அமைந்துள்ளது. அங்கு வழக்கமான பயிற்சியில் வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது விமானப்படைக்கு சொந்தமாக R-44 என்ற ஹெலிகாப்டரும் வான் சாகச பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டது. திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து ஹெலிகாப்டரை தீ வைத்து விழுந்து நொறுங்கியது. இதில் விமானி உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த ஒருவர் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து விமான நிலைய போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரோம் இத்தாலியில் அகதிகள் படகு கடலில் விழுந்து 3 சிறுமிகள் சாவு. ஆப்பிரிக்கா நாடுகள் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் ஏராளமானோர் ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறுகின்றனர். இதற்கு முக்கிய வழிபாதையாக லிபியாவில் உள்ள மத்திய தரைக்கடல் பகுதியாக அவர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். அதன்படி லிபியாவில் இருந்து அகதிகள் படகு ஒன்று புறப்பட்டது. இத்தாலியின் லம்பெடுசா தீவு அருகே சென்றபோது ராட்சத அலை தாக்கி படகு நடுகடலில் கவிழ்ந்தது. அப்போது அந்த வழியாக சென்ற மீனவர்கள் அவர்களை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். இதற்கிடையே கடலோர போலீசாரும் அங்கு சென்று மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டது. இதனால் சுமார் 70 பேர் உயிருடன் காப்பாற்றப்பட்ட நிலையில் 3 சிறுமிகள்
மற்றும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவில் தட்டம்மை தடுப்பு ஊசி போடும் ஜகர்தா 27 இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜவா மாகாணத்தில் கடந்த 8 மாதங்களில் 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களில் 17 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதில் 16 பேர் கம்னப் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். இதுகுறித்து சுகாதாரத்துறை நடத்திய ஆய்வில் அவர்கள் அனைவரும் தடுப்பூசி போடவில்லை என்பது உறுதியானது. எனவே நாடு முழுவதும் தட்டம்மைக்கான தடுப்பூசி போடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக தட்டம்மையால் அதிகம் பாதிக்கப்பட்ட கமனெப் மாவட்டத்தில் வசிக்கும் 78,000 குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே நீண்ட வரிசையில் பெற்றோர் நின்று தங்களது குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு வருகின்றனர். உலகை சுற்றி அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்டுத்தீயில் 4 வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளன. எனவே அங்கு வசிக்கும் சுமார் 4000 குடும்பத்தினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட உள்ளனர். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணம் போர்புன் நகரில் பிடிவாரண்டு உள்ள ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக போலீசார் சென்றிருந்தனர். அப்போது அந்த குற்றவாளி போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பியோடினான். இதில் 2 போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். படுகாயமடைந்த மற்றொரு போலீஸ்காரர் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சமூக வலைதள பிரபலம் சியான் பௌஜி இவர் ரஷ்யாவில் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொட்டி கிடப்பதாக சமூக வலைதளத்தில் விளம்பரப்படுத்தினார். வீடியோ வைரலானதை அடுத்து வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் சமூக வலைதளங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அந்த வீடியோவையும் அவரது சமூக வலைதளங்களில் இருந்து தற்போது நீக்கப்பட்டது. ஸ்கெச்சர்லாந்தில் கடந்த ஆண்டு 45,763 குழந்தைகளும் பிறந்துள்ளனர். முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 125% குறைந்துள்ளது. இது அந்த நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியதில் இருந்து மிகச்சிறந்த பிறப்பு விகிதம் ஆகும். அதனை அடுத்து பார்க்கலாம் வணிக செய்தி. பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சி. வணிக செய்தி பாருங்க. அமெரிக்கா வரி விதிப்பு அறிவிப்பு காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாகின. இந்த நிலையில் இந்தியா மீதான கூடுதலான 25% உள்பட 50% வரி விதிப்பு நள்ளிரவு முதல் அமுலாகும் என அமெரிக்கா அறிவித்தது. இந்திய பங்கு சந்தைகளில் எதிரொலித்து பங்கு சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சி கண்டன. உலக அளவிய சந்தைகளின் பலவீனமும் சரிவுக்கு காரணமாகும். ஆசிய சந்தைகளான ஜப்பானின் நிக்கோபாய் 225, தென் கொரியாவின் கோஸ்பி ஆங்காங்கின் ஆங்செங் மற்றும் ஆங்காயின் SSA என அனைத்து சரிவுடன் வர்த்தகமாயின. அமெரிக்கா சந்தைகளும் சரிவில் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என சென்செக்ஸ் 849 புள்ளிகள், அதாவது 1.04% சரிந்து 80,786 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 255 புள்ளிகள் 1.2% சரிந்து 24,712 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. பங்கு சந்தை வீழ்ச்சியால் இந்திய முதலீட்டாளர்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இயற்கை எரிவாயு உற்பத்தியை ONGC இந்திய அரசு எண்ணெய் உற்பத்தி நிறுவனமாக ONGC உள்ளது. இந்த நிலையில் ராஜஸ்தானின் சின்னோவாலா தீபா என்ற இடத்தில் ONGC எண்ணெய் கிணறு தோண்டியது. தற்போது அங்கிருந்து எடுக்கப்பட்டு சேமிக்கப்பட்டுள்ள இயற்கை எரிவாயுவை விற்க ONGC அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்துள்ளது. ராஜஸ்தானிலிருந்து தினமும் 1,00,000 கனமீட்டர் அளவில் சேமிக்கப்படும் இந்த எரிவாயு ராஜஸ்தான் மாநில மின்சார உற்பத்தி நிறுவனத்திடம் வழங்குகிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த விற்பனை உள்ளது. இந்த முன்னேற்றத்திற்கான ONGCயின் பங்கு சந்தை மதிப்பீடு மேலும் உயரும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ரூபாய் மதிப்பு சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நேற்று சரிவை சந்தித்தது. இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு, உலக பங்குச்சந்தைகளின் நிலையில்லா தன்மை, இந்திய
பங்குச் சந்தைகளில் இருந்து அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் முதலிய காரணங்களால் நேற்று ரூபாய் மதிப்பு மேலும் 12 காசுகள் சரிந்தது. $1 நிகரான ரூபாய் மதிப்பு ரூபாய் 87.68 உயர்ந்தது. இத்துடன் வெளிநாட்டு செய்திகள், வணிக செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.